Dear viewers, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீஷோலேருந்து வாங்கின சீட்ஸு, வெஜிடபிள் சீட்ஸ், காய்கறி விதைகள் பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நார்மலாகவே நான் ஆர்டர்ஸ் மீஷோலேருந்து தான் போடுவேன். ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் எல்லா பொருளுக்குமே ப்ரைஸஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சீட்ஸ் வாங்கினேன், அதனால் ரிவ்யூஸ் போடுறேன் அதை பற்றின. இல்லை சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 35 வெரைட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட நேம்ஸுமே வெளில கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 590, பட் அவ்வளோ கிடையாது. ப்ரைஸ் ரொம்பவே சீப் ப்ரைஸில் தான் கிடச்சிது. பேக்கிங் பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கள் ஏரியாவில் ஆர்டர் போட்டால் கொஞ்சம் லேட்டாகும் சேர்றதுக்கு. பட் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. வெளியில் உள்ள பேக்கெட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் மோஸ்ட்லி என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. பட் உள்ளே பார்த்திங்கன்னாவே குட்டி குட்டி பேக்கெட்ஸில் எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயுமே லேபலில் அவங்க பேர் எழுதி வச்சுருக்காங்க. பாருங்கள், சீட்ஸ் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சீட்ஸ் எல்லாமே. சில சீட்ஸ் நிறையவே இருக்குது, சில சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பாருங்கள், இது எவ்வளோ கம்மியாக இருக்குது. இது ஒவ்வொரு பேக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா 4-5 விதை தான் இருக்குது. பட் இதில் கொடுத்துருக்க நிறைய விதையோட பேருமே எனக்கு என்ன விதை அப்படின்னு எனக்கு தெரியலை. போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு சில சீட்ஸோட பேர் எனக்கு தெரியுது, மற்றது அது என்ன விதை அப்படின்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. பட் 35 வெரைட்டிஸ்ன்னு சொன்னாங்க. நானுமே பேக்கெட்ஸ் ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணி பார்த்ததில் 35 பேக்கெட்ஸ் இருந்தது. பட் 1-2 ரொம்பவே கம்மியான விதை இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு டிஸப்பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி பேக்கிங், லேபலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. விதையுமே ரொம்ப நான் சொன்னது போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 85 ருபீஸ் தான், 85 ரூபா. 85 ரூபாவில் 35 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சீட்ஸ் கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரும் வந்தது. வீடியோக்கு பிகினிங்கில் நான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினிங்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த சீட்ஸை எந்த மந்தில் நட்டால் நல்லது, சேம் டைம் இதெல்லாம் நடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுமே அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சாயில் எப்படி ரெடி பண்ணணுங்கிற மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ நான் அந்த சீட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சு அதோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.